வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சார்ஜர் வந்துருக்கு. அந்த சார்ஜரில் என்ன பேர் இருக்குன்னா பழனிச்சாமி SVM அப்படிங்கிற பேருக்கு. இந்த சார்ஜர் இப்போ நேற்று வந்தது. பின்னாடி வந்து TVS சர்வீஸு சார்ஜர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கிட்ட என்ன போட்டிருக்காங்க, செந்துறை APS செந்துறை நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இதை அப்படியே நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ இந்த சார்ஜரை போட்டு பார்ப்போம் என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. சார்ஜரை சீரியஸில் கொடுத்துட்டேன். கொடுத்து மெயின் லைட் நமக்கு ஆன் ஆகணும். மெயின் லைட்டு ஆன் ஆகலை. மெயின் லைட் ஆன் ஆகாத என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரி, இதை அப்படியே கழட்டிட்டு அதில் என்ன பாட்டுக்கிறத சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சார்ஜரை கழட்டியாச்சு. பழனிச்சாமி செந்துருங்கிற சார்ஜரு. இதில் என்னென்னா மெயின் லைட் வந்தது. மெயின் வயர் வந்து 3 பேருமே கட் ஆகிடுச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த 2 ஐசியுமே ஒரு ஐசி வந்து வெடிச்சிருச்சு. என்னை பார்க்க கீழே எரிஞ்சிருக்கிறது தான் இந்த ஐசி வெடிச்சிருச்சு. ஆனால் இந்த சீட் இருக்க ஐசி வந்து வெடிக்கலை. ஆனால் அது ஷார்ட்டு, அந்த ஐசியும் போயிடுச்சு. ஆக மொத்தத்தில் இதில் வந்து 2 ஐசியுமே போயிடுச்சு. மற்ற இந்த ஐசி போட்டு பார்த்தா தான் அடுத்தது என்னென்னு கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். லேசாக வெடிச்சது தெரியுதா, கீழே வந்து அந்த கருப்பு அடிச்சிருச்சு வெடிச்சு. 2 ஐசியுமே ஆனால் பால்ட்டு தான். இதில் வந்து இதனால் பாயிண்ட் வருதா, இது பாயிண்ட் வருது. ஆனால் பாயிண்ட் வந்து ஒரு 42, 41 தான் வருது. இது ஒரு 30 தான், அப்படி தான் வருது. இது வந்து என்ன வரணும்னா, நம்மளுக்கு வந்து 400க்கு மேலே வரணும். சரிங்களா? இந்த ஐசியும் ஷார்ட்டு. இப்போ 0 இருக்குது, அங்கே வந்து 15 வரணும். 15 இல்லை 25 வரணும். அப்போ இந்த ஐசியும் பால்ட்டு. சரிங்களா? இப்போ இந்த ஐசியும் பால்ட்டு. இப்போ இந்த ஐசியில் வச்சு பார்ப்போம். இதுவும் ஷார்ட்டு. அப்போ இந்த 2 ஐசியுமே பால்ட்டு தான். சரிங்களா? 2 ஐசியுமே போச்சு. அப்போ இந்த வயரும் வந்து கட் ஆயிடுச்சு. சரிங்களா? 1 2 3 வயரு, 3 வயரும் கட் ஆயிடுச்சு. இந்த 2 ஐசியுமே போயிடுச்சு. இப்போ அதாவது இது உருகிடுச்சு. அப்படியே ஐசியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தா தெரியுதா, அப்படியே இப்படி இலகி உருகி ஊற்றிருச்சு. அதில் ஹீட் ஆகி உருகிருச்சு. இது 2மே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஐசியை கலட்டிட்டு, இந்த 2 ஐசியும் கழட்டி புதுசாக போட்டு இந்த வயரை வந்து பிடிங்கி கிடந்துச்சு. இந்த வயரையும் சால்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம இப்போ போட்டு பார்ப்போம். அப்போ எப்படி என்ன வருன்னு பார்ப்போம். வேலை செய்தா இல்லை வேறு ஃபால்ட் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த 2 ஐசியும் ஃபஸ்ட்டு மாற்றிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொன்ன சார்ஜரு செந்துறை பழனிச்சாமிங்கிற சார்ஜரு இதுதான். இதுலேருந்து 2 ஐசியும் கழட்டிட்டான். கழட்டின ஐசி இது 2 தான். வெடிச்சிருக்கு பாருங்கள். வெடிச்சு கீழெல்லாம் கருகி போயிருக்கு. இந்த ஐசி ஒன்றும், இந்த ஐசி ஒன்றும். சரிங்களா? ஆனால் இது வெடிக்கலை, ஆனால் இது ஷார்ட்டு. இந்த ஐசியும் பால்ட்டு. பின்னாடி ரொம்ப இதாக தான் இருக்குது. ஓகே, இது பின்னாடி ரொம்ப கருகியே போச்சு. இந்த 2 ஐசியுமே பால்ட்டு. அதுக்கு பதிலாக இப்போ வேறு நம்ம 2 ஐசி இங்கே வேறு வச்சுருக்கோம், புது ஐசி. சரிங்களா? இது 2ம் புதுசு. இந்த 2 ஐசியும் புதுசு, இது 2 பழசு. இதான் இப்போ நம்ம கலெக்டினது 2 ஐசி, இது 2 புதுசு. இப்போ நம்ம இதை புதுசாக போட்டு பார்த்தா தெரியும் ஆன் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியும். நம்ம போட்டு பார்த்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த சார்ஜரு. இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், கருகி போயிருக்கு. சரிங்களா? இங்கே வந்து 2 டிவிஎஸ் டயர்டு இருக்குது. அந்த டிவிஎஸ் டயர்டும் நம்ம பார்க்கணும். ஐசி கண்டிப்பாக போயிருக்குன்னா இந்த டிவிஎஸ் டயர்டும் போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐசி அந்த அளவுக்கு வெடிச்சிருக்குல்ல. அதெல்லாம் இதையும் பார்த்து, இதை கழட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐசி மாற்றிட்டு, இதையும் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போடணும். இதை டிவிஎஸ் டயரை பார்க்காம போட்டோம்னா ஐசி அடிச்சிருந்துடும் திரும்பவும். அதையும் கழட்டி பார்த்துட்டு போட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த சார்ஜர் தான் இப்போ நம்ம ஐசி மாற்றினது. இதில் வந்து இப்போ என்ன மாற்றிருக்கோம்னா இதில் 2 ஐசியும் புதுசாக தான் போட்டிருக்கேன். 2 ஐசி புதுசு. இந்த சீனா டயர்டு வந்து 2ல் வந்து ஒன்று நல்லாயிருக்கு, ஒன்று ஃபால்ட்டு. அந்த சீனா டயர்டு ஒன்று போட்டிருக்கேன், 2 ஐசி போட்டிருக்கேன். நான் இந்த கழட்ட போது இந்த வேறு அந்த இருந்துச்சு, இது சால்ட்ரி மட்டும் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணலை. போட்டு பார்ப்போம். போட்டு பார்த்தா இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அப்படியே இருக்கேன். கரண்டில் சுருவ போகிறேன். சுருவியாச்சு. அவுட் போட்டோடனே அவுட்புட்டு வேலை செய்யுது. இது அப்படியே என்ன பண்ணுவோம், நம்ம வண்டியிலே போட்டு பார்த்துருவோம். வண்டியும் சார்ஜர் ஃபுல்லாக தான் இருக்கும், இருந்தாலும் கொண்டு போய் அதில் போட்டு பார்ப்போம் வண்டியிலேயே. இப்போ இதை வண்டியில் சார்ஜரில் கொடுத்துட்டேன், வண்டியில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து மெயின் லைனாக வண்டியில் ஆனால் போதும்ண்ணா. இது அப்படியே இப்போ கரண்டில் கொடுக்க போகிறேன். அப்படியே சீரியஸில் போட்டிருந்தேன், இப்போ மெயினில் கொடுக்குறேன். டேட்டாவை சுவிட்சை போட போகிறேன். சுவிட்சை போட்டாச்சு. அவுட்புட்டு வேலை செய்யுது. மெயின் ஆன் ஆகிடுச்சு, அவுட் வேலை செய்யுது. ஓகே. அப்போ ஃபேனு நம்மளுக்கு ஓடுது. சார்ஜரு இந்த இருக்கா. இப்போ நம்மளுக்கு 4 பேண்ட்டு ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நைட்டு தான் நான் சார்ஜ் போட்டிருந்தேன். இப்போ வீட்டிலேருந்து நான் கடைக்கு தான் வந்திருக்கேன். கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்போது இப்போ 4 பேண்ட் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்குது. நம்மளுக்கு ஃபேன் பார்த்தா தெரியும், தெரியுதா? ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த சார்ஜரில் 2 பால்ட்டு தான் இப்போ நம்ம எத்தனை மாற்றிருக்கோம். 2 ஐசி, ஒரு அந்த டிவிஎஸ் டயர்டு ஒன்று. இதில் 2 தான் மாற்றி 3 பொருள் மாற்றிருக்கோம், வேறு எதுவும் மாற்றலை. ஆனால் நம்மளுக்கு ஃபேனு ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. சார்ஜரும் இது வந்து வோல்ட் வந்து 66 வோல்ட் வரும். பேட்டரி வந்து 60 வோல்ட் பேட்டரி தான், ஆனால் 66 வோல்ட் கரண்ட் வரும். இதில் மீட்டர் வச்சு பார்க்கல, நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சார்ஜர் மட்டும் நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். மற்ற செட்டு நம்ம எல்லாம் அசம்பிளி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் செட்டு வந்து எல்லா இடத்துலையும் அசம்பிளி பண்ணுறதுனால நம்ம போடுறது இல்லை. சார்ஜர் வந்து அதே ஒரு சில இடத்துல தான் பண்ணுறாங்களா, அதனால் சார்ஜ் மட்டும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து துவரங்குறிச்சி தான். ஓகே, சார்ஜ் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, பக்கவாக ஏறுது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.